வாங்க வணக்கம். இன்னைக்கு குக்கீஸ் வெல் சேனலில் ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 4 இட்லி எடுத்துக்கிறேன். அதை வந்து சதுரமாக வெட்டிக்கலாம். எல்லா இட்லியும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இட்லி துண்டை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸில் முக்கி பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க. பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்படியே எல்லா துண்டுகளையும் போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். ஆறு வெள்ளைப்பூடை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை 2ஆக வகுந்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 1/2 டம்ளர் போதும், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் கிரேவி மாதிரி ஆயிடும். அதனால் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேருங்க. சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்தோடனே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இட்லி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படணும். படுற மாதிரி நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வற்றி எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ் வெல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.